மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் நிலைமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது. முருகன் மாநாடுன்னு சொன்னாங்க. அதற்கு தான் நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தது. ஆனால் நடந்தது முருகன் மாநாடா இல்லை பாஜக மாநாடா? இரண்டுமே அல்ல. திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு. முருகன் பெயரால் எப்படி சாமானியர்களை ஏமாற்றுவதற்கான திட்டமிட வேண்டும் என்பதற்கான மாநாடு. அது ஒரே நேரத்திலே ஒரு கல்லிலே இரண்டு மாங்காய் என்று சொல்வதை போல ஒரே நேரத்தில் இரண்டு பேரை ஏமாத்திருக்காங்க. நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஆன்மீகம் பேச போறோம், அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லி அங்கு நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான விஷயங்களை, பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. சரி, பொதுமக்களை திரட்டுறதுலையாவது நியாயமா இருந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா இந்து முன்னணி ஏற்பாடு செய்த கூட்டம் வாங்க அப்படி கூப்பிடல. நீங்க முருகனுடைய அறுவடை வீட்டை ஒரே இடத்திலே தரிசிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா இருக்கிறது, ஒரு புண்ணியம் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாகன செலவு, வழி செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, ஆன்மீகத்திலே வழிபாட்டிலே நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள், வெளியில பயணப்படாத மக்களை போய், சாமானிய மக்களை போய் கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஒரு அம்மா பேட்டி சொல்லுது, எங்களை காலையிலே கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க வெயில்ல, நாங்கள் சாமி தரிசனம்னு நினச்சி தான் வந்தோம், இங்கே பார்த்தா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, கூட்டம் ஆரம்பிக்கும் போது தான் அதெல்லாம் அங்கெல்லாம் போகணுங்கிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, நான் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன், மானாமதுரிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பல பெண்கள் நேர்காணல் கொடுத்ததை நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்த்தோம். அங்கே அதிமுக காரனை கூட்டிகிட்டு அண்ணா எப்படி பக்திக்கு எதிராக இருந்தார், பெரியார் எப்படி இருந்தார், இந்து முன்னணிக்கு எதிராக இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மை ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அங்கே அதை ஸ்கிரீன் பண்ணும்போது என்ன செய்யறன்னு தெரியாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு என்ன செய்யறன்னு தெரியாம மதுரையில அடிச்சாங்கன்னா மானாமதுரில மீச துடிக்குன்னு சொன்னது மாதிரி மறுநாள் ராஜேந்திர பாலாஜியை விட்டு இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது அதிமுக ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார்கள், ஏன் இப்படிப்பட்ட தொடர் நடிகையா இருக்கிறாங்க? ஏன்னா பாஜக தங்கள் தோள்களில் ஏறிதான் சவாரி செய்து என்று தெரிந்ததற்கு பின்பும் கூட வழக்கு விசாரணைக்கு நம்ம ஏதாவது வருமான வரித்துறை விடுமா, எங்க நமக்கு அமலாக்கத்துறை விடுமா, தேர்தல் ஆணையத்திலே சின்னம் பறி போயிருமா என்கிற அச்சத்தின் காரணமாக பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கோழைகளை அடிமையின் உடம்பிலே ரத்தம் எதற்கு, அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல் ஒன்று வரும். இப்படிப்பட்ட அடிமைகள் பின்னாளில் தோன்றுவார்கள் என்றுதான் அந்த பாடலை கவிஞர்கள் எழுதினார்களா, எம்ஜிஆர் அந்த பாடலுக்கு உதட்டை அசைத்தாரா என்று நமக்கு தெரியல. ஒரு அடிமை கூடாரமாக அதிமுக மாறிவிட்டது. இது முருகன் மாநாடு கிடையாது, முருகனை முகமூடியாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியின் மாநாடு. அதாவது RSS நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற முகமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்யறார். நான் என்ன கேட்கிறேன், இது அரசியல் மாநாடு கிடையாது, ஆன்மீக மாநாடுன்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை? எதுக்காக இங்க போற? சைவ மடாதிபதிகளா இருக்கிறவங்க, முருகனை கும்பிடுறவங்க, அவங்க மட்டும் தானே மேடையில் இருக்கணும். நீ என்ன விழா நடக்குது? இப்ப ஒரு இலக்கிய விழா நடக்குது, இலக்கியவாதிகளை தானே மேடை ஏற்றணும், அரசியல்வாதிகளை மேடை ஏற்றக்கூடாதுல்ல. இங்க மதுரை ஆதீனம் கூட இல்லையே. அங்க மதுரை ஆதீனம் முதல் நாள் பார்த்துட்டு போயிட்டாரு. மறுநாள் நமக்கு அதுல மரியாதை இல்லைன்னு நினைச்சாரா, என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் ஏன்னா அவர் பல விஷயங்கள்ல பிடிபட்டுறாரு. அவரே அவர் வாயை திறந்தாருன்னா எல்லா உண்மையும் சொல்லுவார். என்ன இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு கூட சொல்லிடுவாரு. அதனால அவரு மறுநாள் வருகை எப்படி ரத்து செய்யப்பட்டதுன்னு தெரியல. அவரா எஸ்கேப் ஆயிட்டாரா, இல்ல இவங்க வந்துடாதையா, உளறி எழுதிப்படாதவங்க உளர்வாயனா இருக்க. ஏன்னா ஏற்கனவே என்னைய கொல்ல பாக்குறாங்க, அதுவும் பாகிஸ்தான்ல இருந்து, மதுரை ஆதீனத்தை கொல்ல பாகிஸ்தான்ல இருந்து ஆள் வர்றாங்கலாம் சொல்றாரு. நம்மளே பேசியிருந்தோம். அதனால அவரை பொறுத்தவரையில ஒரு ஆக்ஷன் படங்களை அதிகமா பார்க்கக்கூடியவரா இருப்பார் போல இருக்கு. அதனால அவர் வரல. மொத்தத்துல இது என்னன்னா, பக்தர்கள் என்கிற வேடத்திலே திமுகவை வீழ்த்த வேண்டும், நேரடியா திமுகவை வீழ்த்த வேண்டும் சொன்னா பாஜகவுக்கு அந்த வலிமை இல்ல, மக்களை திரட்டுகிற சக்தி இல்ல. பாஜகவுடைய பல கூட்டங்களை நம்ம பார்த்திருக்கோம், பொது கூட்டங்கள், மாநாட்டில எல்லாம் வெறுமனே காலி சேர்களுக்கு மத்தியில தான் கவுத்தி போட்டு கிடக்காங்க, ஆளுகளே வரமாட்டாங்க. அதுக்கு அஞ்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பேர்ல கூட்டு
வந்து எப்படி வந்து முருகன் வந்து சூரசம்காரம் செய்தாரு, ம். அதே மாதிரி நம்ம வந்து அநீதியை ஒழிக்கணும், அதர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் சொல்லிட்டு இந்த அநீதிக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றணுங்கிறத அரசியல் பிரகடனத்தை செய்திருக்கிறார். நியாயமாக பார்த்தால் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதற்கு புறம்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே தொடுக்கணும். இப்போ வந்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது திருடனுக்கு தேல் கொட்டின நிலைப்பாடாயிருச்சு. கத்துனாலும் கதறினாலும் சிக்கலா இருக்கு. இது எடப்பாடி போய் வந்து சேலத்திலேயே போய் வேலை கொடுத்தோம் எங்களுக்கு அப்படின்னு அது ஒரு டிராமா வேற பண்ணாங்க. அதனால என்ன டிராமா பண்ணாலும் அதிமுகவினுடைய அழிவை நோக்கி பாஜக காத்திருக்கிறது. பாஜக நம்மை அழிக்க பார்க்கிறதே என்கிற பதட்டமே இல்லாம எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். அதிமுக காரங்களுக்கு உணர்ச்சி இருக்கா, ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, வெட்கம் இருக்கா? இல்ல அதிமுக காரவங்களுக்குன்னு மொத்தமா நம்ம தொண்டர்கள் வரைக்கும் சொல்லிடுவோம். தொண்டர்களை நம்ம குறை சொல்லலைங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கான். அதிமுகவின் தலைவர்களா உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த கட்சி தானே உனக்கு அடையாளம் இருந்துச்சு, இந்த கட்சி தானே உன்னை எம்எல்ஏ ஆக்குச்சு, உன்னை மந்திரி ஆக்குச்சு. மோடியா லேடியான்னு கேட்டு போயஸ் கார்டன் வாசலிலே வந்து மிக யாரா இருந்தாலும் வந்து நிக்கணும்னு சொல்லக்கூடிய வாஜ்பாயினுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஜெயலலிதாவினுடைய கட்சிய, தைரிய லட்சுமி என்று புகழ்பெற்ற துணிச்சலுக்கு பெயர் பெற்ற ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கு நீ நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு போய் கையை கட்டி நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்குடா வெக்கம் கட்டவங்க? உங்களுக்கு ஒரு கட்சி வெக்க மான ரோசம் ஏதாவது இருக்கா? எதுக்கு வேட்டி சட்டை கட்டுற? நான் என்ன கேட்கிறேன், மானந்தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழ மட்டை. உனக்கு எதுக்கு வேட்டி சட்டை நான் கேட்கிறேன்? நீ எதுக்கு அதிமுக கரை வேட்டியை கட்டிட்டு போய் அங்கே போய் உட்கார்ற? உனக்கு வெக்கமா இல்லையா? செல்லூர் ராஜ்ல இருந்து ராஜேந்திர பாலாஜில இருந்து ஆர்பி உதயகுமார்ல இருந்து அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கமா இருக்காதா? அதிமுக காரன் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ஜனநாயக இயக்கத்தை கையில வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய தொண்டர்கள் படையை கையில வைத்துக் கொண்டு ஓன் தோளு மேல ஏறி 4 எம்எல்ஏ வாங்கின கட்சிக்காரன் உங்களை பத்தி, உங்களுடைய கட்சியினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாவை பற்றி இழிவுபடுத்துவான், பெரியாரை குறித்து இழிவுபடுத்துவான், திராவிடத்தை வீழ்த்துறன்னு டாக்குமெண்ட்ரி போடுவான். உனக்கு கண்ணு ரெண்டு உனக்கு வந்து அவிஞ்சு போச்சா? இல்ல கண்ணு தெரியலையா? ஏன் பார்த்து காது கேட்கலையா? அவங்கள மேடையில வச்சுக்கிட்டே பவன் கல்யாண் கூட வந்து சொல்றாரு, புரட்சி தலைவர் வந்து முருகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இது, அதற்கும் கோவப்படல. அண்ணா திராவிடத்தை அழிப்போம், அநீதியை அழிப்போம், முருகர் வந்து அநீதி அழிச்சாரு, நம்ம திராவிடத்தை அடிப்பது தான் நோக்கம் அப்படின்றாங்க. அதுக்கும் இதுக்கும் ரியாக்ட் பண்ணல. இப்ப ஊடகங்கள் வந்து இதை கேள்வியா வைக்கும் போது இன்னைக்கு காலையில ரியாக்ட் பண்ணிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அதுக்கும் பொதுச் செயலாளர் இப்ப வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கிடையாது. பொதுச் செயலாளருக்கு வந்து ஒரு அடிமை புத்தி ஏன் இருக்கிறது என்று தெரியல. இல்ல, ஜெயலலிதா அம்மாவை விமர்சிச்சதுக்காகவே கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க. அப்ப இப்ப அண்ணா அவர்களையும் திராவிடத்தையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது திராவிடத்தையும் விமர்சிச்சிருக்காங்க. திராவிடத்தை கூட விட்டுருங்க, அண்ணாவை விமர்சிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்ப கோபம் வரல. இப்பயாவது மறுபடியும் கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவாங்களோ? அதாவது அண்ணாவை விமர்சித்ததற்கு பின்பு அண்ணாவின் படத்தை கொடியிலே ஏந்தி இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இதற்கு மேலும் மௌனமாக இருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா? நீ எதற்காக பொதுச் செயலாளர் என்கிற பதவியில இருக்கீங்க? உங்கள் கட்சியினுடைய தோற்றுவாயாக, தொடக்கமாக, கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் என்பதே ஒருவன் கொச்சப்படுத்துறான். ஒரு 3 பொண்டாட்டி கட்டி கடைசியா 3வது பொண்டாட்டியை வந்து கிறிஸ்தவ பெண்ணை வந்து கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ண பவன் கல்யாண் நமக்கு பாடம் நடத்துறேன். இங்க வந்து எப்படி வாழ வேண்டும், பிற மதங்கள் எப்படி இங்க உள்ள வந்தது, புரட்சி தலைவர் யாருன்னா. நான் நினைக்கிறேன், கடவுளை வழிபடுவது, கடவுளை பாராட்டுவது என்பது வேறு. அரசியல் வரலாற்றை பேசுவது, அரசியல் பொதுக்கூட்டம், அரசியல் உணர்வு பெறுவதற்கான கூட்டம் நடத்துவது என்பது வேறு. ரெண்டே எதுக்கு நீ கலக்கிறன்னு நான் கேட்கிறேன். அரசியலையும் நீ வந்து மதவாதத்தையும் கலக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டிலே நீ செய்யலாம் என்று நான் நினைக்கிறாய். ஆனால் தமிழ்நாடு அதற்கான பூமி கிடையாது. ஒரு சாதாரண கவுன்சிலரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா கூட அவன் வந்து நம்மளுடைய அந்த ஏரியாவுக்கு வந்து ரோடு போட்டு தருவானா, பள்ளிக்கூடத்துக்கு வந்து அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவானா, அதுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி தருவானாங்கிறதுக்கு தான் ஒரு கவுன்சிலரையோ ஒரு பஞ்சாயத்து தலைவரையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சாமி கும்பிடுவானா, ஜெபம் செய்வானா, அல்லது வந்து கோவிலை உடைப்பானா, அல்லது சர்ச்சை உடைப்பானா, பாதிரியார் கையை முறிப்பானாங்கிறதுக்காக யாரும் ஓட்டு போட மாட்டான். பொதுநலன் என்பது வேறு, மதம் என்பது வேறு. மதம் என்பது அவனவனோட பர்சனல். அவனுக்கு பிடிச்ச சாமி அவன் கும்பிட்டுக்குருவேன். கொஞ்ச நாள் சாமியோட சண்டையை போடுவேன். நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கறவனா இருக்கேன் குலசாமியோட. கொஞ்ச நாள் வந்து கடவுளுக்கு சாமிக்கே கும்பிட மாட்டான். அப்புறம் நான் வசதி வாய்ப்பு வந்தவொடனே அவனே கோயிலில் போய் திருவிழாவே நடத்துறதுக்கு டொனேஷன் கொடுப்பேன். இதெல்லாம் தனி மனித விருப்பங்கள். ஒருவன் என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், யாரை வழிபட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் தனி மனித உரிமைகள்.
அரசியல் என்பது பொது பிரச்சனை. எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா, எனக்கு கல்வி இருக்கிறதா, எனக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எனக்கு இருக்கிறதா, என்னுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுகிறதா, இதைத்தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொதுநலவாதிகள் மாதிரி நாங்கள் தீண்டாமையை ஒழிக்க போகிறோம். நீங்கள் பெரிய அம்பேத்கர், நீங்கள் இந்து முன்னணியில் இருக்கிறவங்க பூரா வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் உடைய வாரிசுகள் இவங்க எல்லாருமே. ஏன்னா சாதியை உருவாக்குன நீங்கள் தானடா உருவாக்குனீங்க. சாதிய கட்டுமானத்தை பாதுகாக்கத்தானே RSS நடத்துறிய, இந்து முன்னணி நடத்துறிய. நீங்கள் இந்து முன்னணி என்ன சாதி ஒழிப்பு இயக்கம்? அப்புறம் திருமாவளவன் எதுக்கு சாதி ஒழிக்க தனியாக போராடுறாரு? அவர் இந்து முன்னணியில் வந்து சேர்ந்துருப்பார்ல, நீ உண்மையாக இருந்திருந்தா. அவருக்கு தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப எந்த வெக்கமானமுமே இல்லாம சரத்குமார் புறம்பான விஷயங்களை மாதிரி திரும்ப விசிகாவில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்களோ? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு நாணயம் வேணாமா? குறைந்தபட்ச ஒரு இது வேணாமா? உண்மைத்தன்மை வேணாமா? சாதியை நீ எப்படி ஒழிப்ப? சாதியை உருவாக்கி தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் வைசியன், மார்புல பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறவன், ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறவன் எங்கே பிறந்தான்னு வேதத்துல குறிப்பு இல்லை. தந்தை பெரியார்கிட்ட தான் கேட்டாங்க, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பஞ்சமரா இருக்கிறவனுக்கு எங்கே பிறந்தானே தெரியல அப்படின்னோடனே அவர் சொன்ன, அது பெரியார் சொன்னாரு, தலையில ஒருத்தன் பிறக்க முடியுமா, தோல்ல ஒருத்தன் பிறக்க முடியுமா, மார்புல ஒருத்தன் பிறக்க முடியுமா, காலில் ஒருத்தன் பிறக்க முடியும். இதை எழுதுனவே முட்டாளுங்கிறதுக்கு அடையாளமே அதனடா. அறிவியல் படி இதெல்லாம் பொருத்தமா? இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க அக்கினி சட்டியில பிறந்தோம். ஏன்டா அக்கினி சட்டியில பிறக்க முடியுமா? அம்மா வயிற்றுக்குள்ள நீர் கூட உடைச்சு தான் எல்லாரும் பிறக்கிறான். அக்கினி சட்டில போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா? பிறந்த குழந்தைய கொண்டு அக்கினி சட்டில போட்டா என்ன வெந்து போயிடாது? அது இது இயற்கைக்கு மாறானது, உண்மைக்கு மாறானது, அறிவியலுக்கு புறம்பானது. இந்த புராண கால நம்பிக்கையெல்லாம் கொண்டு வந்து அன்றாட வாழ்க்கைக்குள்ள பூத்த முடியுமா? பஞ்சமர்கள் எங்கே பிறந்தார்கள்னு பெரியார் சொல்றாரு, அவன் தான் அவன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல சரியா பிறந்திருக்கான்னு. அப்ப பகுத்தறிவை உருவாக்குவதற்கு, இந்த மக்களை வந்து கல்வி பெற்ற மக்களாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே பாடுபட்டாங்க. ஏனென்றால் கல்வியை கொண்டு போய் குருகுலத்தில் ஒழிச்சு வச்சுட்டான். எல்லாருக்குமான கல்வியை எப்பொழுது வந்தது? வெள்ளக்காரன் இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்பு, கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்ததற்கு பின்பு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில தான் பள்ளிக்கூடங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு குருகுலம் தானே இருந்துச்சு. அப்ப இவனுடைய கோபம் என்னன்னா, இவன் அந்நிய மதங்கள்ங்கிறான். முகலாயர்கள் இந்தியாவிற்குள்ளே வருவதற்கு முன்பு 524 சமஸ்தானங்களாகத்தான் இருந்தான். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பான். ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா, சிவகங்கைக்கு ஒரு ராஜா, இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா மதுரைக்கு ஒரு ராஜா இருப்பான், திண்டுக்கலுக்கு ஒரு ராஜா இருப்பான். எல்லா பக்கமுமே வந்து அவன் ஒரு இன்னைக்கு இருக்க ஒன்றிய செயலாளர் பூரா இன்னைக்கு ராஜாவா இருந்திருக்கான். மாவட்ட செயலாளர் பூராமே மாமன்னா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட 524 சமஸ்தானங்களை ஒற்றை நாடாக உருவாக்கியவர்கள் முகலாயர்கள். முகலாயர்களால் தான் இந்தியா என்பது வடிவமே பெற்றது. அதற்கு தண்டவாளம் அமைச்சு, அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி, சாலை வசதிகளை உருவாக்கி, அதை வந்து நிர்வாக ரீதியாக தாலுகா ஆபீஸ் கட்டி, நீதிமன்றம் கட்டி ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்தவன் யாருன்னா பிரிட்டிஷ்காரன். இப்போ 2 பேர் இந்தியாவுக்குள்ள வரலன்னா நம்ம சனாதனம் தான் சிறந்ததுன்னு இப்பயே சொல்றானே. இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்ததற்கு பின்பு சனாதனம் சிறந்ததுன்னு சொல்றானா இல்லையா? அரபு நாட்டில் உற்பத்தி ஆகிற பெட்ரோலை கொண்டு வந்து போட்டு தானே இந்து முன்னணி கூட்டம் போடுறேன். வந்த காரு பூரா அந்த காரை தயாரிச்சவன் யாரு? ஜப்பான்காரன் தயாரிச்ச காரு. ஜப்பான்காரன் காரு தயாரிக்கிறான். அரபு நாட்டுக்காரன் ஜப்பான்காரன் பூராமே பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்தவன். இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தினால விரட்டி அடிக்கப்பட்ட மதம் புத்த மதம். அப்போ புத்த மதத்துக்காரன் தயாரிக்கிற காரில் இஸ்லாமியர்கள் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பெட்ரோலை ஊற்றி தான் இந்து முன்னணி கூட்டம் போடுறான். அவன் வச்சிருக்கிற மைக்கு, அங்கே போட்டுக்க லைட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஜொலிக்கிற எல்லா விளம்பரம், LCD எல்லாமே யார் கண்டுபிடிச்சது? கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சது. இப்போ ஒரு மதத்துக்காரனை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த முடியுமா? எவனோ ஒருத்தன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், எங்க ஆளுக கண்டுபிடிக்கல, நாங்கள் அதை தொட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எவனோ ஒருத்தன் வந்து பைக் கண்டுபிடிக்கிறான், நான் ஓட்ட மாட்டேங்க, எங்க ஆளுக கண்டுபிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? நான் கோவணம் தான் கட்டிக்கிடுவேன், நான் வேட்டி கட்ட மாட்டேன், பேண்ட் சட்டை போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இவங்க கற்காலத்துக்கு நம்மளை அழைத்துட்டு போறேன். இல்ல, நீங்க இதற்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நாடுகளை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க. அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை இவ்வளோ, கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை இவ்வளோ, இந்துக்கள் இவ்வளோதான் இருக்காங்க, 2050 இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை தான் உலகமெங்கும் பெருகும், அது ஆபத்து, மக்கள் தொகையை கூட்டணும், இந்துக்கள்லாம் ஒன்றா சேரணும், 0.2 இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே 4 நாடுகளோட சண்டை போடுறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு இப்படி பேசியிருக்க, இந்துக்கள் பொங்கி எழணும் அப்படின்லாம் பேசுறது எதற்கான ஒரு நோக்கம்? அதாவது நீங்க சராசரி வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர் வாழ்க்கையில இந்துக்கள் என்ன வாழ்க்கையை வாழ்றான்னா அதே வாழ்க்கையை தான் வாழ்றான். ஏன்னா அவனுக்கு அதே பெட்ரோல் தான் திரும்ப அவனுக்கும் வந்து பெட்ரோல் பொங்கலை கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. இவன் என்ன GST அனுபவிக்கிறானோ அதே துயரத்தை தான், வரியை தான் அவனும் அனுபவிக்கிறான். யாருமே நீங்க வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து அந்த காலகட்டத்துல, நபிகள் நாயகம் காலகட்டத்துல போருக்கு வீட்டுக்கு ஒருத்தன் போகணுங்கிற காலத்துல இளைஞர்கள் பல பேர் போர்க்களத்துல இறந்து போயிட்டான்.
பெண்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு, ஆண்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னா வந்து ஒரு 2 பங்கு பெண்களுக்கு திருமணமே ஆகல. அப்ப அவர் அறிவிக்கிறாரு, நீங்க வந்து பெண்களை வந்து மறைமுகமான வாழ்க்கையில வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை வைத்துக் கொள்ளாதீர்கள், ரகசிய வாழ்க்கை வாழாதீர்கள். அதுல பிறக்கிற குழந்தைகள் அனாதைகளாயிருது, அதுக்கு சொத்து கிடைக்கல, அதுக்கு வந்து குடும்பம் இல்லாம போயிருது, அதுக்கு வாழ்வாதாரம் இல்லாம போயிருது. அப்படிங்கிற ஒரு கட்டம் வருகிற போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ளுங்கள்னு அவன் சொன்னான். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி வச்சே பல பேரால குடும்பம் நடத்த முடியல, விலைவாசினால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இது நடைமுறையில எந்த இஸ்லாமியரா 2 மனைவி 3 மனைவி கட்டுறது கிடையாது. குழந்தைகளும் அதே தான். இப்ப நம்ம நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறோம்னா அதனால மற்ற நாடுகள்ல எண்ணிக்கை அதிகமாகுது, இந்துக்களுடைய குழந்தைகள் அதிகமாகணும்னா என்ன செய்யணும்? முதல்ல ஜாமியார்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பதான் நிறைய குழந்தை ஊட்டி வைக்க முடியும். எல்லாருமே நரேந்திர மோடிக்கு வாரிசு கிடையாது, இவருக்கு எல கணேசனுக்கு கல்யாணம் கிடையாது, எல்லாருமே இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகும்? அப்போ நீங்க விலைவாசியை குறைங்க. நிறைய புள்ள பெற்றுக்கிறதுக்கு எதுக்கு பயமா இருக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பயமா இருக்கு. நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னா 1 லட்ச ரூபா கட்ட சொல்றேன், முதல்ல எடுத்த உடனே பல லட்ச ரூபா கட்ட சொல்றேன். அப்போ பொருளாதார ரீதியாக முன்னாடிலாம் ஒரு வீட்டில் 4-5 குழந்தைங்க இருக்கும், 5-6 குழந்தை இருக்கும், 16 பெற்று பெருவாள் வாழ்கன்னா 16 பிள்ளைன்னு நினைச்சவன்லாம் இருக்கேன். எல்லா வீடுகளையும் குழந்தை நிறையா இருந்துச்சு. இப்போ ஏன் இல்லை? நவீன வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்களை வந்து கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு எல்லா தேவைகளையும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறனால தானே குழந்தைகள் எண்ணிக்கை குறைஞ்சி. இதை நம்பி ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னது மாதிரி எப்படி வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னதுனால இதெல்லாம் நம்பித்தானே நம்ம குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சோம், மக்கள் தொகை எண்ணிக்கை குறைச்சோம். அதனாலதான் நம்ம தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடு பின்னடைவுக்கு ஆகிவிட்டது, தென் மாநிலங்களே புறக்கணிக்கப்படுகிறதுன்னு ஒரு குரல் எழுதல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நினைச்சா பிள்ளைய பெத்துக்கங்கிறான், நினைச்சா எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுக்கிறான். எண்ணிக்கை குறையுதா கூடுதாங்கிறது அல்ல பிரச்சனை, அது ஒரு தவறான வார்த்தை சொல்றேன். இது என்ன கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரி ஏதாவது எடுத்திருக்காங்களா என்ன? எதையாவது ஒரு உணர்ச்சியை தூண்டி விடணும். இஸ்லாமியர்கள் பெருகி விடுவார்கள், கிறிஸ்தவர்கள் பெருகி விடுவார்கள், இந்துக்கள் சிறுபான்மை ஆகி விடுவார்கள், ஒரு கற்பனையான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி மத ரீதியான ஒரு விகல்பத்தை, வெறுப்பை விதைக்கிற வேலையே மிக சிறப்பா அண்ணாமலை செஞ்சாரு. இந்துக்கள் ஒருவர் கூட இனிமே வந்து இந்த மத மாற்றம் செய்யக்கூடாது, நம்ம பலத்தை ஒற்றுமையா இருந்து வாக்கு வங்கிகளாக காட்டணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவரு. இது அரசியல் இல்லையா? இது உச்ச நீதிமன்றம் கண்டிக்காதா? இந்துக்கள் ஏன் மதம் மாறுகிறார்கள்? அந்த மதத்துல இருந்து வேற மதம் பிடிக்கிறது ஏன் மதம் மாறுகிறாங்க? ஏன் மதம் மாறுகிறார்கள்? சாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்கிறவர்கள் நான் வந்து தாழ்த்தப்பட்டவன், நான் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்வதில் அவர்களுக்கு அவமானம் இருக்கிறது. சாதி என்பது வந்து ஒரு சிலருக்கு கௌரவமாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு அது அவமானமாக இருக்கிறது. அப்போ உழைக்கும் சாதியை பூரா தீண்டத்தகாத சாதி, அவெல்லாம் வந்து கீழ் சாதி என்று சொல்லுகிற நிலைமையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதாவது மற்ற நாடுகள்ல இப்போ முடிவெட்டுறேன் ஒருத்தன், அவன் முடிவெட்டும் கலைஞனாகத்தான் வெளிநாட்டில் பார்ப்பான். இந்த ஊரில் முடிவெட்டுறவங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனாக இருக்கிறான். காலையில் எந்திரிச்சவன தெரு கூட்டுறதுக்கு ஒரு ஜாதி, வந்து பருப்பும் நெய்யும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஜாதி வச்சுருக்கான், சாமி கும்பிட்றதுக்கு கருவறைக்கு போக ஒரு ஜாதி, வெளியே நின்று சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஜாதி, குப்பை அள்ளுறதுக்கு ஒரு ஜாதி, விவசாயம் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதி, நெசவு செய்கிறதுக்கு ஒரு ஜாதி, மர வேலை பார்க்குறதுக்கு, ஆசாரி வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஜாதி, எல்லாவற்றையுமே பிறப்பு சம்மந்தப்பட்டதோடு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ ஒருத்தன் காலம் பூரா வந்து செருப்பு தைச்சிக்கிட்டே இருப்பானா? காலம் பூரா ஒருத்தன் வந்து எல்லா காலத்திலையுமே தெருக்கூட்டிக்கிட்டே இருப்பானா? எல்லா காலத்திலையுமே ஒருத்தன் பண்ணை விவசாயத்தில் அடிமையாகவே இருப்பானா? அப்போ ஜாதியின் மூலமாக ஒரு அடிமை விலங்கை வந்து உருவாக்கி வச்சிருக்கான். அதுல இருந்து விடுதலையாகணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யறான்? நான் ஜாதியற்றவனாக மாற விரும்புகிறேன்ங்கிறவன் மதம் மாறுகிறான். இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, நான் ஒரு கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் சாகிற போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. அதனால புத்த மதத்திற்கு பல பேர் மாறினார்கள், சில பேர் இஸ்லாமிய சமயத்திற்கு மாறினார்கள், எத்தனையோ பேர் மாறி இருக்கிறாங்க. பெரியார்தாசன் வந்து இஸ்லாமியராக மாறினார், யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியராக மாறினார், எவ்வளவோ பிரபலங்கள்ல இருந்து சாமானிய மக்கள்ல இருந்து எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க. அப்ப அவர்கள் சாதியிலிருந்து விடுதலை கேட்கிறாங்க. நீங்க சாதி கட்டுமானம் வந்து இவ்வளவு மோசமாக இருக்கிறதுனால தானே மதம் மாறுறா. அப்ப சாதிய கொடுமைகளை நீக்குவதற்கு, சாதிய கொடுமைகளை போக்குவதற்கு ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஏதாவது வேலை திட்டம் வைத்திருக்கிறார்களா இந்து முன்னணியில? இதையெல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது, 2 பேருமே வெட்டிக்கிட்டு சாகுறவங்க 2 பேருமே இந்து மதத்தை சார்ந்தவனா இருக்கான். அப்ப ஜாதிய வேற்றுமைகள் வந்து ஒரு கொலை வெறியை தூண்டுகிறதுல, அப்ப அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இவர்கள்ட்ட தீர்வு இருக்கான்னா எதுவுமே கிடையாது. என்ன செய்யறான்னா இந்துக்களை வாக்கு வங்கியாக பார்க்கிறான். இந்துக்களே ஒன்று திரளுங்கன்னு சொல்லும் போது, இப்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இந்துக்கள் தானே 80% ஓட்டு போட்டான். இந்துக்கள் ஓட்டு போடாமலா திமுக வெற்றி பெறுகிறது, அண்ணா திமுக வெற்றி பெறுகிறது? மக்கள் பிரச்சனையை பேசி ஓட்டு வாங்குவதற்கு வக்கு இல்லாம மத பிரச்சனையை தூண்டி விடுறான். சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா இது சொல்றது மூலமா திருப்பரங்குன்றத்துக்காரனுக்கு வேலை கிடைக்குமா? தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்களே,
கந்தர் மலையில தீபத்துக்கு விளக்கேற்றணும், கந்தர் மலையை முருகன் மலையா வந்து இது பண்ணணும், பகல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கணும், மக்கள்லாம் ஒன்று கூடி இந்து மக்கள் ஒற்றுமையா இருக்கணும், இதெல்லாம் தானே தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. ஒற்றுமையா இருந்து என்ன சாதிக்க போறாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதுதானே. அது எதுக்கு சுத்தி வளைச்சு முருக பக்தர்கள் மாநாடு, நம்ம எல்லாம் இந்துக்கள்லாம் ஒன்னா இருக்கணும், எதுக்கு சுத்தி வளைச்சு? நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு கொள்ளை வாசல் வழியா நுழையிறியா? நீங்க தலைவாசல் வழியா வேப்பலா சொல்ல வேண்டியதுதானே. பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இதை சொல்றதுக்கு தானே மாநாடு. அதான் திராவிடத்தை அழிப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்களே. திராவிடம்னா அதுல அண்ணா திராவிடம் வராதுன்னு நினைக்கிறாங்களோ அண்ணா திமுக காரங்க? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் பொதுச் செயலாளருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல. அது புராணம் படிச்ச ஆளுக்கு தான் தெரியும்னு சொன்னாரு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு எனக்கு புராணம்னால அவருக்கு என்னன்னு தெரியாது. எப்படி திராவிடம்னா அவருக்கு என்னன்னு தெரியாதோ அது மாதிரி புராணம்னாலும் என்னன்னு தெரியாது. புராணத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. திராவிடம் என்பது ஒரு இன கோட்பாடு, புராணம் என்பது ஒரு இதிகாச கற்பனை கோட்பாடு. இது ரெண்டுமே சம்மந்தமே இல்லாதது. அதுக்குள்ள வித்தியாசமே அவருக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது டியூஷன் வச்சுக்கிறது நல்லது. அந்த கட்சியிலே கூட அறிவார்ந்த பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க. தம்பிதுரையெல்லாம் படித்தவர், அன்வர் ராஜாலாம் படித்தவர், வைகை செல்வன்லாம் பெரிய தமிழ் அறிஞர். அந்த கட்சியில கூட அறிவாளியெல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு தத்தியை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக மாத்தி விட்டு போயிட்டாங்க, தற்கூரியை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க. அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கலாமே சார், ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா அவரு? அதாங்க, தற்கூரிங்கிறது தவறான வார்த்தை கிடையாது. தான் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறாள் தான் தற்கூரி, வேற ஒன்றும் கிடையாது. தன் குறிப்பையே வந்து உயர்வா நினைக்கிற ஒரு மனிதர், அதுக்கு வந்து உண்மை இருக்கா, ஆதாரம் இருக்கா, எதை பற்றி எதுவுமே கிடையாது, எந்த விதமான அறிவார்ந்த செயல்பாடுமே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான யானையை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்டா பிச்சை எடுக்க விடுறாங்கல்ல. அதிமுக என்கிற யானையை பாஜக பிச்சை எடுப்பை பயன்படுத்துறது மாதிரி வாக்கு பிச்சைக்காக வேண்டி காலில் சங்கிலியை போட்டு கயிறை போட்டு ஒரு யானைப்பாகை கூட்டிட்டு போறது மாதிரி பாஜக பின்னால் இந்த இது போகலாமா? காட்டையே அதிரச் செய்த ஒரு யானை பிச்சை எடுக்கலாமான்னு கேட்குற மாதிரியே இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியாக பல முறை ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இவ்வளவு கேவலப்படுத்தணுமான்னு தான் நான் கேட்க விரும்புறேன். மதுரை வந்த அமித்ஷா அவர்கள் 2026 பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்ன கேட்டா பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முருகன் மாநாடு இவ்வளவு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது முருகன் மாநாட்டிற்கான தீர்மானமா இல்ல என்ன தீர்மானம்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னாங்க, பேசியிருக்காங்க. இது அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இந்த 2026 தேர்தலை நோக்கி தான் இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும்னு பார்க்கலாமா? இல்ல, பாஜக வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்வதை அதிமுக தொண்டர்கள் முதலில் ஏற்கவில்லை. தலைவர்கள் அமைதியா தானே இருக்காங்க. இல்ல, ராஜேந்திர பாலாஜி என்கிற ஒரு மூலமாக அவர்கள் எதிர்கருத்தை தொடர்ந்து வெளியிட்டு வர்றார்கள். இப்ப பகிரங்கமாக எதிர்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு மனத்தயக்கம் இருக்கிறது, மனத்தடை இருக்கிறது. அந்த மனத்தடை ஒரு கட்டத்திற்கு மேலே தகர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எனவே ராஜேந்திர பாலாஜி தான் மாற்று கருத்து சொல்லுகிறார் என்று சொல்ல முடியாது, அது அதிமுகவின் கருத்து தான். அதனால இந்த கூட்டணியில் நாம் அவசரப்பட்டு சேர்ந்து விட்டோமோ, தவறான கூட்டணிக்கு போய்விட்டோமோ என்கிற மறுபரிசீலனை அந்த கட்சிக்குள் நடந்து கொண்டிருப்பதாகவும், விரைவிலே கூட்டணி ஆட்சி என்கிற வார்த்தையை சொன்ன காரணத்தினாலே மீண்டும் ஒரு பிளவு உருவாவதற்கு, கூட்டணி விரிசல் வருவதற்கு, பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் வந்து டமால் என்று வெடித்து விடுவதற்கான வாய்ப்பை நோக்கித்தான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அதிமுகவின் ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பாஜக அதிமுக கூட்டணி நீடிக்காது, நிலைக்காது. இது ஒரு தற்காலிக கூட்டணி தான். அதற்கான எல்லா வேலை திட்டத்தையும், வேட்டு வைக்கிற திட்டத்தையும் முருகன் மாநாட்டிலும் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு பாஜகவின் தலைவர்களுடைய அறிக்கையிலும் அதற்கான எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கூட்டணி நீடிக்காது. துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு நேஷனல் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை பற்றி அவர் வந்து அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கிறது, 2026 தேர்தல் களத்தில் அண்ணாமலை அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியினுடைய முகமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது எதுக்காக இந்த கூட்டணி முறிவு, எதுக்காக அண்ணாமலை மாற்றம், அப்புறம் கூட்டணி சேர்ப்பு, அப்போ இதெல்லாம் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொங்கு மண்டலத்திலே இவர்கள் நிகழ்த்த நினைத்த எந்த அதிசயமே நடக்கவில்லை. கொங்கு மண்டலத்திலே வேறு யாரும் செல்வாக்கு செலுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியில சொல்லிக்கிறாரு. ஜெயலலிதாவை பத்தி பேசினாரு, அவரை பத்தி பேசினாரு, அதனாலதான் நாங்க கூட்டணியை விட்டு அவரை கலட்டி விட்டோம்னு அவர் வெளியில சொல்லிக்கிறாரு. உண்மை என்னன்னா, கொங்கு மண்டலத்திலே அதிமுக தான் செல்வாக்கு மிக்க சக்தி என்று நிரூபிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார்.
அதே இடத்துல இவர் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை காட்டி நான் பெரிய ஆள்னு சொல்றதுக்கு அண்ணாமலை ட்ரை பண்றாரு. இப்போ ஒரே ஜாதி, ஒரே பகுதி, ஒரே ஏரியா அரசியல் என்று வருகிற போது இதே காரணத்திற்காகத்தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஏற்கனவே அதிமுக காலத்தினுடைய வழக்கை தூசி தட்டி அவர் என்னைக்கோ கொடுத்த வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது நடந்த ஒரு பிரச்சனையை இப்பொழுது கிளப்பி அதை ஒரு சூமோட்டோ வழக்காக மாற்றி அவரை சிறைக்கு அனுப்புவது வரைக்குமான ஏற்பாடு கொங்கு மண்டலத்திலே திமுகவினுடைய வெற்றிக்கு காரணகர்த்தாவாக ஒரு முக்கிய தளபதியாக செந்தில் பாலாஜி இருக்கிறார். அது அண்ணாமலைக்கு பெரிய இடைஞ்சலாக மாறிவிட்டது. அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாததற்கு அவர்தான் காரணம் என்கிற வன்மம் அவருக்கு வந்து இருந்தது. ஒருவேளை அவரை சிறைக்கு அனுப்பிவிட்டால் செல்வாக்கு மிக்கவராக மாறிவிடலாம் என்று ஒரு கணக்கு போட்டார். அப்பொழுது அது பலிக்கல. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சிறைக்குள்ளே இருந்தே சதித்திட்டங்களை தீட்டி விட்டார், தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து விட்டார் என்று இவர்களால் கற்பனையாக சொல்லிக் கொண்டார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஆனாலும் அவர் செல்வாக்கு மிக்கவராக நிரூபித்து விட்டார். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்களிலே அதிமுக வீழ்ந்து விட்டது. அதிமுகவுக்கு ஏற்கனவே இருந்த கட்சி வந்து முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய, தேவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய அளவிலே வந்து அவர்களுக்கு ஒரு நீண்டகால வாக்கு வங்கியாக இருந்து வந்தது. இப்பொழுது அது வந்து ஓபிஎஸ் பிரிந்து போனதற்கு பின்பு, விரட்டப்பட்டதற்கு பின்பு, டிடிவி தினகரன் போன்றவர்கள் விலகி நிற்பதற்கு பின்பு, சசிகலாவை அரசியலில் இருந்து ஓரங்கட்டியதற்கு பின்பு இந்த வாக்கு வங்கி வெற்றிடமாக மாறிவிட்டது. அது அதிமுகவுக்கு போகாது. அங்கே போகாத வாக்கு வங்கிலாம் பாஜகவினுடைய ஓட் பேங்காக மாத்தணுங்கிறதுக்காகத்தான் மறவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை திட்டமிட்டு இவர்கள் வந்து மாநில தலைவராக கொண்டு வர்றாங்க. அப்ப பாஜக வந்து அரசியல் எப்படி அணுகும்னா, கொள்கை சார்ந்து அணுகாது, சாதி ரீதியாகத்தான் அவங்க அணுகுவாங்க. ஏன்னா அண்ணாமலை குறித்து ஒரு முன்னணி தொலைக்காட்சியிலே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற போது அவர் நல்ல ஜாதியில பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரதமரே பேசினார். அப்ப பாஜகவின் மற்ற தலைவர்கள்லாம் நல்ல ஜாதியில பிறக்கலையான்னு யாருமே கேட்கல. அப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சாதி ரீதியாகத்தான் எல்லாரையும் அணுகுகிறார்கள். அதை வட மாநிலங்களிலே அவர்கள் பரிசோதித்து பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லிக்கொண்டு சமூக ரீதியான வாக்கு வங்கியை பிளப்பது, அதற்கான வெறுப்பு அரசியலை கட்டமைப்பது, ஒருத்தர் மோத விடுறது, 23ஆம் புலிகேசியில வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு மைதானத்தை தயார் பண்ணது மாதிரி இவங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல சமூக வாக்கு வங்கிகளை பிரித்தாள்வது அவருடைய திட்டம். நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டங்கள்ல தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும். இங்கே வந்து கொங்கு மண்டலத்துல தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கு, வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவிற்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்று ரெண்டு பேருக்குமே ஒரு பொறுப்பை வந்து உருவாக்க வேண்டும்னு குருமூர்த்தி போன்றவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா அதிமுக தான். அதிமுக வந்து பாஜகவை எதிர்பார்த்து காத்து கிடக்கல. அவர்கள் விஜய் வர வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, துணை முதலமைச்சர் வரைக்கும் கேட்பார் என்று நம்பப்பட்டது. அவர் நான் ஏன் துணை முதலமைச்சரா இருக்கேன், நான் 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கேன், நீங்க 2 வருஷம் முதலமைச்சரா இருங்க என்று இணையான பதவி, ஏற்கனவே இணையாக ஒருவர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாருன்னு தான் விரட்டி விட்டாரு. மறுபடியும் இணையான ஒரு ஆளா வந்து வரணும்னு ஒரு திட்டம் போடும் போது இது சரியா வராது. வாக்கு வங்கி நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு விசிறடிக்கிற அணில் குஞ்சுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்களுடைய அரசியல் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாதப்ப நிரூபிக்காத வாக்கு வங்கிக்கு பின்னால் போவதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரும் அப்படிங்கறதுனால தானே கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அவர்கள் போடுகிற நிபந்தனை என்பது, அதாவது தகரத்திற்கு தங்கத்தின் விலை சொன்னதை போல அவங்களுடைய கூட்டணி வந்து கூடுதலாக பேரம் பேசியது ஒத்து வராமத்தான் விஜயிடமிருந்து விலகி வர வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக கால் பதிப்பதற்கு அதிமுக போதுமானதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் சில கட்சிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும்னு குருமூர்த்தி போன்றவர்கள் வந்து இப்ப பாமகவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்தார். நான் அவரோடு போய் பேசினேன்னு சொன்னார். என்ன பேசணும்னு சொல்லலை. நாங்கள் 2 பேரும் தக்லைஃப் படம் பார்க்கறத பற்றி பேசணும். வந்து யாரு சின்மை பாடினது நல்லா இருக்கா, தீ பாடினது நல்லா இருக்கான்ற மாதிரி ஏதோ ஒன்று நாங்கள் பேசணும்னு தான் சொன்னாரே தவிர அரசியல் பேசணுமான்னு சொல்ல மாட்டேன்ட்டார். அரசியல் அல்லாத விஷயங்களை பேசணுங்கிறார். எப்படி அதை பேச முடியும்? 2 அரசியல்ல வந்து இவர் குருமூர்த்தி வந்து அரசியல்ல வந்து தன்னை ஒரு பெரிய சகுனியாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் ராமதாஸ் வந்து எனக்கு ஒரே எதிரி வந்து எதுவுமே கிடையாது, அன்புமணி தான் அப்படிங்கிறத அவர் உறுதியா இருக்கிறார். இப்படி ஒரு மோசமான காலகட்டத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அதிமுக பிளவு அரசியலுக்கு குருமூர்த்தி தான் காரணம்.
சும்மா இருந்த ஓபிஎஸ் போய் நீ தியானம் இருன்னு சொல்லி அவர் வாழ்க்கையை சூனியமாக்குனது குருமூர்த்தி தான். இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா திராவிடத்தை ஒழிக்க போறாரா குருமூர்த்தி. எப்படி ஒழிப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை போன்றவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு, அதிரடி அரசியல் பண்ணாரு, டெய்லி வந்து கடுமையான அறிக்கையில விட்டாரு, சீமானுக்கு நிகராக வந்து உறுதியான பொய்களை சொன்னாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு ஒரு பொய்யையும். நம்மளே ஒரு நிமிஷம் அசந்தோம்னா ஆமான்னு சொல்ற அளவுக்கு நம்பும்படியா பொய் சொல்லுவாரு. இவ்வளவு பெரிய ஆளே கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலைன்னா நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எப்படி அதை கொண்டு போக முடியும் என்கிற சந்தேகம் குருமூர்த்திக்கு இருக்கிறது. அதனால குருமூர்த்தி என்ன நினைக்கிறாருன்னா அண்ணாமலை தான் இந்த பிரச்சாரத்திற்கான முகம், அவரை விட்டு ஆளே கிடையாது என்று ஒரு கருத்தை அவர் வந்து முன்மொழிய பார்க்கிறார். ஆனா அவர் சொன்னார்னா தேசிய தலைமையெல்லாம் நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறது. எந்த அரசு பதவியிலையும் கட்சி பதவியிலையும் இல்லாத குருமூர்த்தியை பார்க்க இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவர் வீட்டுக்கே வர்றாரு, மயிலாப்பூருக்கே வர்றாரு. அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் வந்து அந்த லாபியை செய்கிறார்கள், எந்த அளவுக்கு ஜாதி செல்வாக்கை பயன்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சோவுடைய காலகட்டத்திலே இருந்து அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள், திங்க் டேங்காக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் அதுல இருக்கிறது. இப்போ குருமூர்த்தி அந்த பேட்டியில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு தான் ஆதரவாளர்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பாஜக மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது குறிப்பிட்ட டியூரேஷன் தான். அதுல ஒவ்வொருத்தரா மாறி இப்போ பலர் மாறி இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டதும் இல்லை, விமர்சனங்களை வச்சதும் இல்லை. ஒரு மிகப்பெரும் பேசு பொருளை கொடுத்துருக்காரு அண்ணாமலை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ அவர் மாத்திட்டு நயினா நாகேந்திரன் அவர்களை போட்டிருக்காரு. நயினா நாகேந்திரன் சிறப்பாக செயல்படுறாரு அப்படி இப்படின்னு அவரை பேசணுமா, இல்ல மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வராரு அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை குருமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காதா, அவர் அகற்ற பாக்குறாரா? நயினார் நாகேந்திரன் வந்து திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவர், அதிமுக என்கிற திராவிட கட்சியில இருந்து வந்தவர். அவரு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுகவிலே தனக்கு செல்வாக்கு இல்லை என்கிற நிலைமை வந்த போது ஜெயலலிதா மறைவுக்கு பின்புதான் அவர் வந்து பாஜகவை தேர்வு செய்யறார். அது வரைக்கும் அவர் பாஜக காரரா இல்லை. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மீண்டும் கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் அதிமுகவிலே ஏற்கனவே இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவராக அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் இருந்தால்தான் தேர்தல் அரசியலுக்கு சரியாக வரும். அண்ணாமலை போன்றவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசி அவர்கள் அதிரடி அரசியல் செய்கிறது மூலமாக அதிமுகவை தன் வழிக்கு கொண்டு வர முடியாது என்பதற்காக அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டு நயினார் நாகேந்திரனை முதன்மைப்படுத்தினாங்க. ஆனா மறுபடியும் அண்ணாமலை தான் அதுல முக்கியமானவரு, அவர் சொல்றதைத்தான் கேட்கணும் என்ற நிலைமை வந்தால் கட்சிக்குள்ள வந்து ஏற்கனவே ஒவ்வொரு அணியாகத்தான் எப்பவுமே வேலை செய்வாங்க. எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து பல அணிகள் இருக்கும். ஒரு தலைவருக்கு பின்னால் ஒரு அணியை உருவாக்குவாங்க. அந்த தலைவருக்கு பதவியை தூக்கிட்டாங்கன்னா அடுத்த இன்னொரு குரூப் அரசியல் வந்துடும். கடவுள் தனக்கு மிகவும் குழப்பமான நேரத்திலே தான் காங்கிரஸ் கட்சியை படைத்தார் என்று அந்த காலத்துல கண்ணதாசன் எழுதினார். அது எல்லா தேசிய கட்சிக்கும் பொருந்தும். அவ்வளவு கோஷ்டி வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. நீங்க பாத்தீங்கன்னா பழைய காங்கிரஸ்ல வந்து ஒரு பல கோஷ்டி அரசியல் வச்சிருப்பாங்க. ஆனா அதே தான் இப்ப அண்ணாமலை கோஷ்டி, நயினார் நாகேந்திரன் கோஷ்டி, தமிழிசை சவுந்தரராஜன் கோஷ்டி, வானதி சீனிவாசன் கோஷ்டி இன்னும் இருக்கு. உண்மையிலேயே எல்லாருக்குமே தனித்தனி ஆதரவாளர்களை உருவாக்கி நான் தான் மாநில தலைவராக வரணும்னு வானதி சீனிவாசன் முயற்சி பண்றாங்க. அது நடக்கல. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏற்கனவே ஆளுநர்லாம் கொடுத்தாச்சு. அவங்கனால வந்து இதற்கு மேல கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப ஒவ்வொரு சமூக ரீதியாக அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இது வரைக்கும் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ, எந்த சமூகத்திற்கு அந்த தலைவர் பதவி இல்லையோ அதை கொடுத்தோம்னா அந்த ஜாதி வாக்குகள் நம்மகிட்ட வருங்கிறது தான். முருகன் மாநாட்டில் கூட முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசி பவன் கல்யாண் கைதிட்டு வாங்குறாரு. அப்ப அதெல்லாம் திட்டமிட்டு நகர்த்தப்படுகிற ஒரு விஷயம். அவர் அவரா பேசல, கொடுத்ததை தான் வாசிக்கிறாரு. அப்போ மதுரையோட வரலாறு பவன் கல்யாண் அவர்கள் தான் சொல்லணுமா தமிழ் மக்களுக்கு? அதாவது பவன் கல்யாணுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த நிலவரமே தெரியாது. அவர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வைக்கிறாங்க. நான் இங்கே தான் விளையாண்டேன். சொல்ல போனா நான் மதுரை தமிழ் சங்கத்தை நாங்கள் தான் தோற்றுவித்தோம்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் பயப்பட்டேன். ஏன்னா சங்கம் வளர்த்த தமிழுக்கும் சங்கியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தமிழருடைய பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் எல்லாவற்றையும் கீழடியில வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றினுடைய ஆவணங்களை எல்லாம், தொன்மைகளை எல்லாம் மத்திய அரசாங்கம் மறுக்கிறது, அங்கீகரிக்க மறுக்கிறது. அவங்க தமிழ் கடவுள் முருகனை நாங்க தூக்கிட்டு வர்றோம்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப எப்பொழுதுமே பார்ப்பனியம் ஒருபோதும் வந்து தமிழர்களினுடைய அடையாளத்தை ஏற்காது. அவர்கள் ஆரிய பண்பாட்டை தான் முதன்மைப்படுத்துவாங்கங்கிற முறையில இவர்கள் வேறு வேறு வித்தைகளை காட்டுகிறார்களே தவிர நடைமுறை அரசியல்ல
பாஜகவுக்கு என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத குருமூர்த்தி போன்றவர்கள் சிந்திக்கிறாங்க. ஓகே. இந்த முருகன் மாநாடுல கூட இப்ப நம்ம குருமூர்த்தி அவர்களுடைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங் ஸ்பீச்சை அண்ணாமலை அவர்கள் தான் கொடுத்தாரு. நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு சிறிய நல்ல தொகுப்பு பாட்டு தான். பாடினார், திண்டுக்கல் லியோனி போல பாட்டு பாடினார். ஓகே, பாட்டு பாடுறாரு. தெலுங்குல அவர் பேசும்போது நக்கல் பண்ணி சிரிக்கிற அந்த நிகழ்வெல்லாம் நடந்துச்சு. அப்ப அவருடைய அந்த தலைமை பண்பை ஏற்றுக்குவாங்களா? ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு வார் ரூம் இருக்கு, செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இது இன்னும் அதிகமாக தானே செய்யும். எப்பொழுதுமே கட்சி ஒற்றை தலைமையின் கீழே இயங்கினாதான் அந்த கட்சி வலிமை பெறும். ம். அதற்கு மாற்றாக மாப்பிள்ளை தோழனை மாப்பிள்ளையாக முயற்சி பண்றதுங்கிற மாதிரி ம். வேற சில திட்டங்களை வந்து இவர்கள் வேலை செய்தார்கள். நான் கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். ம். ம். அப்ப இது வெற்றி தோல்வியை மிக மோசமா பாதிக்கும். எப்படி போனாலும் ம். அண்ணாமலை இன்னும் கூடுதலாக பேச பேச அதிமுக கூட்டணி உடைவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ம். அதை எதிர்பார்த்து அதிமுக தொண்டர்களே காத்திருக்கிறாங்க. ஏன்னா நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், ஆமா, பாஜக ஆட்சி பாஜக ஆட்சின்னு சொல்லுவேன்னு சொல்லும் போதே அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற வேலையை செய்து விட்டார்னு கொஞ்சம் பேர் கொந்தளிச்சாங்க. அதனால அமித்ஷா வந்து தொடங்கி வைத்தார் கூட்டணி ஆட்சியை. ஏறத்தாழ அண்ணாமலை அதை முடித்து வைத்து விடுவார் என்று நம்பப்படுகிறது. அதனால கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தன்னுடைய திருவாயை மலர்ந்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சுதாரித்துக் கொள்வதற்கும், எப்படி ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு இல்லையா, எங்கள் இயக்கத்தை பற்றி தப்பா பேசுறீங்கன்னு, இந்த நிலைமையை வந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் கூட்டணி முறிவுக்கு வந்தோம். அதுக்கு அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்வார். இல்ல, நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இன்னைக்கு காலையில தான் அந்த வருத்தத்தை கூட இன்னைக்கு காலையில தான் பதிவு பண்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்குமா? இந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டிருக்குமா? இத சகிச்சிட்டு இருந்துட்டு மறுநாள் காலையில இப்படி நேற்று இரவே ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த இதை ஒளிபரப்புவதற்கு காரணமானவர்கள் இரவே கைது செய்யப்பட்டிருப்பாங்க. வீடு திரும்பி இருக்க மாட்டாங்க முக்கியமான ஆட்கள் யாரும். அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை கூட அவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா காஞ்சி சங்கராச்சாரியாரே கைது செய்த ஒரு ஆள் வந்து ஜெயலலிதா தான். அதனால இவர்களையெல்லாம் விட்டு வைப்பாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதிமுக ரொம்பவும் கோழைகளின் கட்சியாக மாறிவிட்டது. இந்த நேரத்துல இங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அங்க அண்ணா பத்தியும் பெரியார் பத்தியும் திராவிடம் பத்தியும் பேசப்படுது. திராவிடத்தை அழிக்கணும்னு திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களை உட்கார வச்சுட்டே சொல்லியிருக்காங்க, கூட்டணி போட்டுக்கிட்டே. இன்னொரு பக்கம் RSSோட 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. அதுல SP வேலுமணி அவர்கள் கலந்துக்கிறாரு. அதாவது அதிமுகவில் இவர்கள் எல்லாம் இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள் என்கிற ஒரு குறைந்தபட்ச விஷயம் கூட பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தெரியல. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து RSS விழாவிலே கலந்து கொண்டார் என்பதற்காக வைத்தார் அப்படிங்கிற தொடங்கி வைத்தார் பேரணி என்பதற்காக தலவாய் சுந்தரம் என்பவரை வந்து கட்சி விட்டு நீக்கிறார். அந்த நடவடிக்கை வந்து வேலுமணி மீது பாயுமா? வேலுமணியை வந்து உடனடியாக கட்சியிலிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய தில்லு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? மறுபடியும் வந்து கட்சியை ரெண்டா உடைக்க பாக்குறீங்க சார். நம்ம உடைக்க தேவையில்லை. SP வேலுமணி அவர்களுக்கு அதிமுகவுல எவ்வளவு பலம் இருக்குன்னு அவருடைய மகன் திருமணத்திலேயே நிரூபிச்சிட்டாரு. நீங்க அவர் மேல நடவடிக்கை உடைக்கிற வேலை என்பது குருமூர்த்தி போன்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், பாஜக பார்த்துக் கொள்ளும். பாஜகவினுடைய வேலையே என்னன்னா, மதுரையை சேர்ந்த ராம சீனிவாசன் சொல்றாரு, பாஜக யாரோடு கூட்டணி போனாலும் அந்த கட்சியை இல்லாமல் செய்து விடும். இவ்வளவு ஓப்பனா வாடா பேசுவீங்க, இல்லாம செஞ்சிருந்தே ஓப்பனா பேசுறாரு. அதனால வருகிற தேர்தலோடு அதிமுக பாஜக கூட்டணி உடையாமல் இருந்தால் அதிமுக என்கிற கட்சி வருகிற தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்கிற நிலைமை வந்து விட்டதுன்னு திருமாவளவன் போன்றவர்கள் எச்சரிக்கிறாங்க. அதை மீறி வந்து இவர்கள் சுதாரித்துக் கொள்கிறார்களா, விழித்துக் கொள்கிறார்களா, இல்ல வீணா போக போறாங்களாங்கிறது திருமாவளவன் அவர்கள் பலமுறை எச்சரிச்சிருக்காரு. நேற்று மேடையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு இதுக்கு பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அண்ணாமலை பேசும்போது சொன்னது, ஒருவர் எம்பியா இருக்காரு, கோயிலுக்கு போறாரு, விபூதி வைக்கிறாங்க, வெளியில வராரு, ஒரு பெண் வந்து செல்ஃபி கேட்குறாங்க, உடனே கண்ணாடியை பார்த்து மொபைலை பார்த்தே விபூதியை அழிச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் வாக்கு பிச்சை கேட்க வருவாங்க, திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த இல்ல விபூதியை வந்து திருமாவளவன் சூட்டி கொண்டால் வந்து இந்து மதம் வளர்ந்துருமா, இல்ல அழித்தால் இந்து மதம் அழிந்துருமா? இது என்ன கணக்கு? அது எல்லாருமே இப்ப நீங்க கோவில், நம்ம எல்லாருமே வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து சாமி கும்பிடுறவங்க கடல்ல கொண்டே கரைக்கிறாங்களா இல்லையா? ராட்சச கிரேன்ல தூக்கி கடல்ல எறிகிறாங்களா இல்லையா? அப்ப அவர்கள்லாம் நாத்திகர்களா? பிள்ளையாருடைய சிலைகளை வந்து கடல்ல தூக்கி எறிகிறவர்கள் எல்லாம் நாத்திகர்களா? அப்படி எல்லாம் இல்ல. அப்ப வழிபாடு என்பது ஒரு முறை பூசிக்கிட்டதை மறுபடியும் குடிக்கும் போது அழிக்க மாட்டாங்களா?
எல்லாரும் அழிப்பாங்க. திருமாவளவனுக்கு ஒரு அன்பு சார்ந்து பூசி விட்டுருக்காங்க. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அழிச்சிருக்கிறாரு. திருமாவளவன் என்ன தன்னை இந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டவரா? இந்து சமயத்தினுடைய அடையாளத்தோடு வாழக்கூடியவரா? அவர் கடவுள் மறுப்பாளரு, அவர் முற்போக்கு சிந்தனையாளரே, அவர் அம்பேத்கரிஸ்டா இருக்கிறவங்க வந்து நான் வந்து இந்து என்று சொல்லவே மாட்டாங்கல்ல யாருமே. அவர் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர். அவருக்கு எந்த மதமுமே கிடையாது. அவர் பௌத்தத்தை ஒரு தத்துவமாக மட்டும் ஏற்றுக்கொண்டவர். எல்லா விழாக்களுக்கும் அவர் போவார். அதனால வந்து அவர் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போவார், இஸ்லாமியர்கள் நோன்பு விழாவுக்கு போவார், எல்லா விழாக்களுக்கும் அவர் போகக்கூடியவர். அதனால அவர் திருநீர் பூசுவதும் திருநீரை வேண்டாம் என்று துடைத்துக் கொள்வதற்கும் திருமாவளவனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு பகையை மூட்ட வேண்டும் என்று சொன்னா, இப்போ சிதம்பரம் வந்து பெரிய பிரமாதமான கோவில்லாம் இருக்கு சிதம்பரம் தொகுதியில. அவர் அங்கே அவர் தானே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. இதை வந்து விபூதியை அழிச்சிட்டாரு திருமாவளவன் சொல்லி அவருக்கு போட்டியா போய் நின்று சிதம்பரத்துல போய் அண்ணாமலை ஜெயிக்க முடியுமா, நான் சவால் விடுறேன், நீ பக்தன் தானே, நீ இந்து மதத்துக்கு காவலன் தானே, நீ போய் சிதம்பரத்துல ஜெயிச்சிருவியா, நீ திருமாவளவனை தோக்கடிக்க முடியுமானால மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வந்து டெபாசிட் இல்லாம பண்ணணும் என்று வாக்காளர்களுக்கு தெரியும். இப்போ திருமாவளவன் அவர்கள் பற்றி பேசியதனால திமுக கூட்டணியில ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு வைகை செல்வன் அவர்கள் சொல்றாரு, பாஜகவினர் சொல்றாங்க. விசிகாவை நோக்கி தான் அதை சொல்றாங்களா? திருமாவளவன் அவர்களை வைகை செல்வன் வந்து சந்திச்சிருந்தாரு. இல்ல மதிமுக தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணி போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்படுது. இல்ல எது உண்மை? அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், இன்றைக்கு இருக்கக்கூடியவர் எந்த கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பொய் சொன்னாரு. வாஜ்பாய் காலத்திலே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி, திமுக கூட்டணியிலே இருக்கிற ஒரு கட்சி எங்க கட்சியை நோக்கி வந்துரும் அப்படின்னு ஒரு யூகத்தை போட்டாரு. அப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க மதிமுகவை தான் சொல்றாருன்னு. ஆனால் மதிமுக வந்து அவர்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நாங்கள் திராவிட இயக்கத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சிங்கம் போல கர்ஜனை செய்திருக்கிறாரு வந்து வைகோ அவர்கள். அதனால இந்த மாதிரி இந்த ஆசை வார்த்தை காட்டுறது, சில்ஜங் ஜக் வேலை காட்டுறது, ஜாலக் மாலக் வேலை காட்டுறது, இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்கடா என்று வைகோ சொல்லிட்டாரு. அதனால முதல்ல இவர்கள் பொய் சொல்வதை நிறுத்தணும். வதந்திகளை பரப்புவது, பொய் சொல்வது, கலகத்தை மூட்டுவது, தீ மூட்டுவது, இன்னொரு மதத்தை பற்றி தரக்குறைவாக பேசுவது, இந்துக்களுக்கு ஆபத்துங்கிறாங்க. நேற்று முருகர் மாநாட்டில் 11 வருஷமா மோடி தானே இந்தியா வாழ்றாரு. அப்ப 11 வருஷமா அவர் நிர்வாகத்துல எதுவுமே சரியில்லைங்கிறது ஒத்துக்கிறாங்களா? அப்ப மோடி மீதான குற்றச்சாட்டா இல்லையா? அது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற மீட்டிங்ல பேசுறீங்களே, நீங்க ஸ்டாலினை மனசுல வச்சு பேசுறீங்க. ஸ்டாலின் தான் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை உருவாக்கினவரு. எல்லா வழிபாட்டுக்குமான வாசல்களை அவரு தான் திறந்து விடுறாங்க. இவன் திமுக கூட தான் முருகர் மாநாடு நடந்துச்சு. உங்களை மாதிரி மத கலவரத்தை தூண்டுகிற பேச்சை அங்கே யாருமே பேசல. தமிழ் அறிஞர்களும் சைவ சித்தாந்த அறிஞர்களும் தான் பேசினாங்களே தவிர மத துவேஷ கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு உரையாடல் கூட, ஒரு சொல் கூட முருகர் மாநாட்டை வந்து சேகர்பாபு தலைமையில நடத்தவே இல்லை. அப்படி இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு கண்ணியமான முறையிலே அதை நடத்துறாங்க. அதை பல பேர் விமர்சித்தார்கள். ஒரு மதத்தை வந்து அரசாங்கம் கையில் எடுக்க கூடாது என்று கூட கடுமையாக விமர்சித்தாங்க. ஆனாலும் அதுல வந்து எந்த மதத்தை பற்றி எடுத்துக்கலாமா, சேகர்பாபு பண்ணா அது திமுக பண்ணுவது போன்றது தானே அப்படிங்கிற விமர்சனம் எழுந்தது. இப்ப வரைக்கும் இருக்கக்கூடியதான் கூட்டணி கட்சியினரே சிலர் விரும்பாத ஒரு மாநாடு தான். அதனால யாரு வேலை தூக்கிட்டு வந்தாலும் சீமான் தூக்கி பார்த்தாரு. என் முருகன் வந்து கொஞ்ச நாள் வந்து வேல் யாத்திரை போனார். யாரோ பண்ணாங்க. அதுக்கும் ஓட்டு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பாஜகவிற்கு தாங்கள் என்ன சாதித்தோம் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, பூஜ்யம் தான் இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்னா, மத பிரச்சனையை உருவாக்க முடியாதா, குழப்பத்தை விளைவிக்க முடியாதா, கூட்டணியை உடைக்க முடியாதா, திருமாவளவனை திசை மாற்ற முடியாதா என்று சல்லித்தனமான வேலைகளை, அற்பத்தனமான வேலைகளை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பக்தி எது, அரசியல் எது என்கிற வேறுபாடு தெரியும். எங்களுக்கு செக்கு எது, செவலிங்கம் எதுன்னு தெரியும். அதனால கண்ட நாயை கால தூக்குறதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. நன்றி சார், நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.